ஏண்டி சுகமாக இருக்க? ஏண்டி உன் ஆள் ஏதாவது திட்டானா? சொல்லுடி, நாங்களாம் இருக்கோம்ல, வச்சு செஞ்சிடறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நைட் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா பார்த்து வெள்ளுன்னு விழுத்துட்டாங்கடி. இனிமேல் இன்னும் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை நினச்சி தான் ரொம்ப கவலையாக இருக்கடை. அறிவில்லையாடி லூஸு, நைட் எதுக்கு நீ ஃபோன் பேச போன? அவன் கூட பேசாமல் எனக்கு இப்போல்லாம் தூக்க கூட வர்றதில்லடி. அவனுக்கும் அப்படி தான். ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்களா? அது அவன் வாங்க கொடுத்தது தானடி? ஆமாண்டி. இனிமேல் நான் அவன் கூட எப்படி பேச போகிறேன்னு நினைச்சாலே பயமாக இருக்குது. அப்பா தான் காலையில் ட்ராப் பண்ணிட்டு போனார். சாயங்காலமும் அவரே வருவாராம். இனிமேல் என்னால் அவனை கேட் கிட்ட கூட மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டி. நாங்களாம் இருக்கும்போது நீ எதுக்கடி கவலைப்படுற? நாங்களாம் ஏதோ ஒன்று பண்ணி அவனை உன்னை மீட் பண்ண வச்சு பேச வைக்கலன்னா நாங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது தெரியுமா? நான் இல்லைன்னா அவன் செத்துடுவாண்டி, அது மட்டும் எனக்கு தெரியும். எல்லாருமே விடுற டைலாக் தாண்டி இது. ஆமாம், அப்படி கிடையாதுடி. எனக்காக கையெல்லாம் அறுத்துட்டு இருக்கான் தெரியுமா? என் பேரை நெஞ்சில் பச்சை வர குத்திருக்காண்டி.